வள்ளியம்மே, இப்பதான் பள்ளிக்கூடம் போறான். அவனை ஏன் கூப்பிடுற? என்ன பள்ளிக்கூடம் போயிட்டானா? சின்ன இருந்து அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு அனுப்பிட்டீங்களே. ஏன் இப்படி சொல்ற? நேற்று அவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம குழந்தையோட அறிவை பாராட்டுறது நீங்க தானே கேட்டீங்க. இதுக்கு மேல எதுக்குங்க படிப்பு? அந்த கூட்டம் பாராட்டுறதே போதும்னு நீ நினைக்கிறேன். ஆனா ஊர் உலகம் எல்லாம் அறிவாளி அறிவாளின்னு பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். அதை நிறைவேற்றாம விட மாட்டேன். அதான் என் கனவு. ஐயோ, என் கனவு என்னன்னு தெரிஞ்சா உங்க இதயமே வெடிச்சு போயிடுங்க. என்ன உன் கனவு? நான் சொல்லட்டுமா? உன் மகன் பெரிய பக்திமானாகி நம்ம முருகனுக்கு சேவை செய்யணும், ஆயுள் பூரா அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதானே? படிக்கிறதுனால அவன் பகுத்தறிவு வளர்ந்து பக்தி குறைஞ்சிருமோன்னு பயப்படுறேன். அப்படித்தானே? அதேதான். தப்பு. படிச்சு பட்டம் வாங்கின விவேகானந்தர் தான் உலகமெல்லாம் பக்தி கொடிய நாட்டார். நம்ம சரவணனும் அதே மாதிரி இருப்பான்னு நான் சொல்றேன். அதனால அவன் படிப்பு விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, அவனுடைய அறிவை வளர விடாம பண்ணி ஆயுச வளர வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டே. உங்க வீட்டுல பேய் பணத்துக்கு மனுஷனா இருக்கு. வேற வீடு கிடைக்கல உங்களுக்கு, அதுக்கு பயந்தா வெளியூர் போறீங்க. பேய்க்கு பயந்து சார் போவான். வேற இருக்கு. ஊர்ல ரப்பர் தோட்டம் இல்ல, அதுல இப்பெல்லாம் பாலே வரது இல்லைங்க. வேற என்ன தேனை வருது? பால் வரல, தேன் வரல. பால் வர வர கரடியெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு எகிருதுங்களா. ரப்பர் பாலாச்சே தந்து மாதிரி குடிச்சுட்டு எகிருதுங்க. அது நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க எல்லாம் நாங்க பண்ற தப்பெல்லாம் அழிக்கிறதுக்கு ரப்பர் லெவல்லாம் தவிக்குதுங்க. அழைச்சா அழைக்குதுங்க, இல்லன்னா விடுதுங்க, இல்ல எடுத்து தொட்டு அழைச்சிக்குதுங்க. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஷூட் பண்ண போறேன். இது உங்க ஒய்ஃப் விமலா இல்ல, என் சிஸ்டர் கமலா. தொடச்சுக்கமா. இந்த பக்கம் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்களே, அப்ப சொன்னீங்களே, அதாவது உங்களுடைய சகோதரியும் என்னுடைய சம்சாரம் 2 பேரும் அச்சுவாத்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நடந்து தவறுதான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, உங்க புருஷன் வீட்டுல இல்ல? இந்த வீட்டுல நான் தான் புருஷன். அதாவது உங்களுடைய புருஷி அண்ணியே கேக்குறீங்க. ஓஹோ, அது அண்ணி வந்துங்க கிருஷ்ணாயிலுக்கு கியூல நிக்குது. சொல்லிட்டு போறான்னு பார்த்தேன். எதுக்கும் நாளைக்கு நாங்க போறோம் இல்லையா, பெரியவங்க நீங்க என் வீட்டு வரைக்கும் வந்து மனசார வாழ்க்கை வழியா இருக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இது எனக்கு பிடிக்காது. இப்ப என்னாச்சு என்னாச்சு? ஆஹா, உங்க வீட்டு விருந்துக்கு என்ன கூப்பிடுவீங்க? ஆமா, என் வீட்டுல வந்து நல்ல விசாரிப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் வந்ததோ? வந்ததே. நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஒரு கெடிலா காரியா அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் வரட்டுமா? ஏங்க, உங்களுக்கு டை வேணும்னா காரோட டையும் சேர்த்து அனுப்புறேன். உணர்ச்சி வசப்பட்டு மன்னிச்சுங்க. இல்லைங்க, டை வசப்பட்டுட்டீங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோமு, நாங்க புறப்பட்டு வர்றோம். விமல் சொல்லிக்க. அண்ணா, அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கூட பிறக்கல, நம்ம பிறந்த மாதிரியே இருக்கிறோம்மா. அப்போ நான் உங்க கூட பிறந்த சகோதரி இல்லைன்னு சொல்றீங்களா? பிறந்த அதே கூட மணி பிறந்த கூட மணி பிறந்த நீ தீர்காயுசா நல்லபடியா வாழுமா. புருஷ வீட்டுக்கு போகும்போது கண்கலங்க கூடாதுமா. எதுவுமே கலங்க கூடாதுங்க. நீமாமா கண்டிப்பா கேட்லா கார் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? கண்டாள் அண்ணா, அண்ணி கெடிலாக்கு அனுப்ப அது பெருசா கப்பல் மாதிரி வந்து இறங்க போகுது. என்னங்க இது? என்னமோ உங்க கூட பிறந்த தங்கச்சி கமலா போறது மாதிரி அழுவுறீங்க. போறது விமலாங்க. என் கமலாவுக்கு கல்யாணம் ஆகி அவ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரியே எனக்கு தோணுது. ஆமா, இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்க தங்கச்சி கமலாவுக்கு வருதா? அவளை அந்த டிரைவருக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. போறப்ப சொல்லிட்டு போறாரு தெரியல, கடையில கார் வரப்போகுது. வந்து என்ன பண்றது? நாம இருக்கிறது இவ்வளோண்டு தெரு, அவ்வளவு பெரிய கார் நம்ம தெருவுக்குள்ள வருமா? நான் வச்சுக்குவா போறேன், விற்க போறேன். வர்ற பணத்துல அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிளைக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நான் ஒரு இது இல்ல, நான் ஒரு இல்ல டிரைவர் இல்ல. அதுதான் உன்ன மாதிரி உள்ள விமலாவை வழி அனுப்பிட்டு வரேன். என் தங்கச்சி கமலா எங்க? பெட்டெல்லாம் சுருட்டி போட்டு என் தங்கச்சி கமலா எங்க?
ஐயோ கட்டுல கடின ஒரு சுரங்க பாதை தெரியுது. என்ன ஐயோ இறங்கி போய் பாருங்க. நான் மட்டும் தனியாவா? நீங்க போய் பார்த்து வழி நல்லா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐயோ உனக்கு பேர் துணவியா? போங்க. நான் முருகனை நம்பி இறங்குறேன். முருகா ஐயோ கால பள்ளம் ஒண்ணு இறங்கி விடு. அம்மா இறங்கி விடு. ஐயோ எங்க வீடு எங்க சம்சாரம்? என் வீடு என் சம்சாரம். மேல வந்தாரு தானே பேசினாரு உள்ள போயிட்டாரு. என்னங்க ஐயோ அந்த படியெல்லாம் இடிக்குது. எனக்கு விமலாதான் கமலா கமலாதான் விமலா என் தங்கச்சிய பாழா பொருள் கடத்திக்கிட்டு போயிட்டாங்கம்மா. கமலாவை கடத்திக்கிட்டு போனது அந்த பழைய காதலனா? ஆமா அவன் டிரைவர் ஆச்சே. டிரைவருக்கு விருந்து கேவலமா பேசணும்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அது ஒரு புனிதமான தொழில். அவனை வாழ்த்துவோம். எங்கிருந்தாலும் வாழ ஓம்படி குடும்பம் எங்கிருந்தாலும் வாழ. என்ன குறிச்சிட்டு இருக்கீங்க? மறந்துட்டியா? சரவணனுக்கு 8 வயசு முடிய இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 7 நாளா? ஆமா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். என்ன மௌனமா நிக்கிற? ஒண்ணும் இல்ல, இன்னும் 7 நாள் தானே இருக்கு. என்ன பண்றதுன்னு துடிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. அம்மாவா? ஏண்டா பாவி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்ன கொண்டு நீ அப்படி கூப்பிடாத. வள்ளியம்மே, என்னதான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? ஆசையோட அம்மா அம்மான்னு வந்த பையனை எதுக்காக விரட்டுற? என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டி வந்தானே. ஏன் இப்படி சொல்றேன்? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்ம கூடவா இருக்க போறான். அதனாலதான் அவன் மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன். என்னைக்கோ இவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு இப்படி குழம்பிக்கிறியே, என்ன பைத்தியக்காரத்தன இது? உன் குழப்பத்தை முருகன் தான் தீர்க்கணும். வா சரவணா. என் நிலைமை புரியாம பேசிட்டு போறாரு. நெருங்க என்னால தாங்க முடியல. என்னையில இருந்து சூரியன் உதிக்காமலேயே போயிடக்கூடாது. நாள் நகராம இருந்துடக்கூடாதா? உலகமே அத்தியாவ நின்றக்கூடாதா? அதுக்கப்புறமாவது என் மகன் உயிரோடு இருப்பானே. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாள் தான் இருக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். ஆயின் அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். ஆயின் அதற்கு ஆயுள் 8.
இந்த கடிகாரத்திலிருந்து வர்ற மணி சத்தம் சாவு என் மகனை நோக்கி நடந்து வர்ற சத்தம் அதே கேக்குது. சத்தமில்லை, சத்தமில்லை, எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. இனி கவலை இல்லை. கேலண்டர் திருப்பி வச்சா, கடிகாரத்தை நிறுத்திட்டா, காலத்தையே நிறுத்தினாரு, தப்ப கணக்கு போட்டுட்டேன். அந்த நேரத்தில் உன் கோயில் மணி அடிச்சு எல்லாமே என் கையில தான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டே முருகா. உண்மைதாப்பா, கொடுத்தவன் நீ, கொடுத்தத நீயே திருப்பி எடுத்துக்காதேன்னு கடைசி முறையா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுடாதே முருகா, என்னை கைவிட்டுடா முருகா. விபூதியும் குங்குமத்தையும் தனித்தனியா கட்டி உன் காலடியில போட்டு நீயே கதையை நடக்கிற. என் வேண்டுதலுக்கு நீ செவி சாச்சிட்டா. விபூதி வரட்டும், இல்லைன்னா இல்லைன்னா முருகா. உன் கையால ஒரு பொட்டலம் விபூதியும் ஒரு பொட்டலம் குங்குமம் தனித்தனியா கட்டிக்கொண்டு. எதுக்கம்மா? விபூதி வந்தா என் குறையெல்லாம் தேர்ந்துடும். குங்குமம் வந்தா குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. விபூதி தான் வரணும், விபூதி தான் வரணும். கொண்டு வந்துட்டேம்மா. அவன் காலையில வச்சு முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு நீயே ஒண்ணு எடுப்பா. முருகா, அம்மா கேட்டபடி விபூதியே கொடுக்கணும். இத்தனை நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்த, இன்னைக்கு உன் மகன் உன்னை ஏமாற்ற. என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம எதையோ மறைச்சு வச்சு முருகன் கிட்ட முடிவு கட்டியே உன் மகன் கணவனை என்ன செஞ்சா தெரியுமா? ரெண்டுலையும் விபூதியை மடிச்சு போயிட்டு பாரு. பள்ளியம்மே, நானும் ரொம்ப நாளா அவனை கவனிச்சுட்டு வரேன். நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன உன் பிரச்சனை? சொல்லு வள்ளியம்மே, சொல்லு. வேண்டாங்க, அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. அதை சொல்லி உங்க மனத்தை துன்புறுத்த நான் தயாரா இல்லை. என்ன வற்புறுத்தாதீங்க. வள்ளியம்மே, சுகத்தினை எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு துன்பத்தை மட்டும் மனைவிக்கு விட்டுள்ள சுயநலக்காரன் என்ன நினைச்சிருக்கியா? ஐயோ, கனவுல கூட நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேன். அப்ப சொல்லு, உன் புள்ள மேல சத்தியமா, முருக மேல சத்தியமா, நாம வணங்குற முருக மேல சத்தியமா? உண்மை சொல்லு. முருகன் கனவுல வந்து அழகோட அறிவோட உனக்கு ஆண் குழந்தை பிறந்தா 8 வயசு முடிஞ்சதும் இறந்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க.
இப்பதான் விளக்கான அவன் முகத்தை சுட்டு அழகா அழிக்க பாத்தியா? ஆமாங்க. அதனாலதான் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாண்டான்னு தடுத்தியா? ஆமாங்க. அவன் ஆட்சிக்காக தான் விபூதி கட்டி பாத்தியா? ஆமாங்க. இந்த நிலையில நான் என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு தேதி 9, 13ஆம் தேதியோட அவனுக்கு 8 வயசு முடியுதுங்க. அன்னைக்கு அவருடைய ஆயுளும் முடியுதுங்க. பையமே, 10 மாசம் அவனை வயிற்றுல சுமந்து பிரசவ வேதனைப்பட்டு அவனை பத்திர கவலைகளே எல்லாம் 8 வருஷம் நெஞ்சில சுமந்து மரண வேதனைப்பட்டு. சத்தியமா சொல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா 8 நிமிஷம் கூட என்னால தாங்கி இருக்க முடியாது. இதே வெடிச்சு அதனால தாங்க இத்தனை நாளா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். அந்த தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க. பையமே, இதுவரைக்கும் குழந்தைக்காக நீ தனியா போராடு. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். பையனை அழைச்சிட்டு பார்ப்போம். சரவணன் இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துனாரு. தாயே, தந்தையிடம் இந்த ஆய்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டேன். நான் இறந்து விட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். முருகனிடமே என் ஆய்வை கேட்க புறப்பட்டு விட்டேன். உயிரோடு இருந்தால் திரும்பி வருவேன், இல்லையே அவனிடமே சேர்ந்து விட்டேன் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் மகன் வடபழனிக்கு போற வழியில வந்து வரவே இருக்க சொன்னானே, அந்த பாலமுறையிலே போய் போராடுவோம். நீங்க சொன்னபடி 11ஆம் தேதி விபூதி அபிஷேகம், 12ஆம் தேதி சந்தன அபிஷேகம், 13ஆம் தேதி பாலாபிஷேகம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பால் 10 குடம் போதுங்களா? எத்தனை குடம் ஆனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பூரா ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மனசு இறங்குதாப்பா. ஐயா, நீங்க 2 பேரும் எந்த நோக்கத்தில் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், பாலை வாக்குறவங்க வீட்டுக்கு மனுஷங்களே துரோகம் பண்றது கிடையாது. பாலா அபிஷேகம் பண்ற உங்களுடைய வயிற்றுல அந்த பாலமுருகன் பாலை வார்ப்பான்.